Example number 1.30. Test for consistency of the following system of linear equations and if possible solve 4x minus 2y plus 6z equal to 8, x plus y minus 3z equal to minus 1, 15x minus 3y plus 9z equal to 21. Equation கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணால் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி அது மூலிமா நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம as it is எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக மாற்றணும். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை மாற்றோம்னா a into x equal to b அப்படின்ற ஃபார்மேட் கொண்டு வரணும். ஸோ அதில் ஏன்றது என்ன சார்னா அங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள். 4, 1, 15 அதை ஃபஸ்ட்டு காலமாகவும், தென் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் -2, 1, -3 அது செகண்ட் காலமாக எடுத்து எழுதிக்கங்க. தென் இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட்டு 6, -3, 9 அதை வந்து தேர்ட் காலமாக எழுதிக்கணும். இது ஏ என்ற மேட்ரிக்ஸ். அடுத்து இந்த கேபிட்டல் எக்ஸ் இருக்குல்ல, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் இந்த வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய் இசட்ன்ற அந்த வேரியபிள் எடுத்துக்கணும். தென் பி ஈக்குவல் டு பின்றது இங்கே ரைட் சைடில் உள்ள அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 8, -1, 21. ஸோ அப்போ ஏ என்ற மேட்ரிக்ஸு, எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸு, இது பி என்ற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் போட்டது. ஸோ ஏ பி எக்ஸ் அப்படின்னு மூணு எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் அவுட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இந்த ஏ என்ற மேட்ரிக்ஸையும் பி என்ற மேட்ரிக்ஸும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து எழுதணும். நடுவில் ஒரு வெர்டிக்கல் லைன் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, தென் 4, -2, 6, 1, 1, -3, 15, -3, 9 இங்கே உள்ள இந்த பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ரோ எக்குவலன்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். ரோ எக்குவலன்ட் ஃபார்ம். அந்த ரோ எக்குவலன்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே மோஸ்ட்லி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 1 வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் 1 வந்து கீழே இங்கே ரோ 2ல் இருக்கு. அதனால் ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் போடுறேன் அப்படின்னா R1 வந்து R2க்கு போயிடுது, R2 வந்து R1க்கு வந்து ரெண்டு ரோவையும் 1ஐயும் 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிங்க. எழுதினீங்கன்னா 1, 1, -3, -1 அப்படின்னு வந்துடும். ரோ 2 வந்து ரோ 1க்கு போயிடும். தென் ரோ 1 வந்து ரோ 2க்கு வந்துடுச்சுன்னா 4, -2, 6, 8 அப்படின்னு. தென் தேர்ட் ரோ as it is எழுதிங்க. அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. 15, -3, 9, 21. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இங்கே 1 வந்துச்சுன்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1, அந்த 1 கீழே உள்ள 4, 15 இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம 0 ஆக்கணும். ரெண்டு இடத்தையும் 0 ஆக்கணும். ரோ 1 பேஸ் பண்ணி தான் 0 ஆக்கணும். ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ as it is எழுதுங்க, ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ரோக்கு கீழே உள்ள அந்த ரெண்டு நம்பர் 1 கீழே உள்ள ரெண்டு நம்பர் தான் 0 ஆக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ரோ as it is எழுதிட்டேன். செகண்ட் ரோ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 4 × 1 4 அப்படின்னு வரும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ R2 சேஞ்சஸ் டு R2 - 4R1. ஸோ நான் ரஃபில் போடுறேன் R2 - 4R1. R2னா ரோ 2 எடுத்து அப்படியே எழுதிக்கிங்க. 4, -2, 6, 8 R2 அப்படியே எடுத்து எழுதியாச்சா. தென் R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 4 4, 1 × 4 4, -3 × 4 -12, -1 × 4. ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ, அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்துங்க. வேல்யூ என்ன 0, -6, 18, 12. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு அது செகண்ட் ரோவாக எழுதிக்கலாம். 0, -6, 18, 12. ஓகே, அடுத்தது தேர்ட் ரோவில் இந்த 15 இருக்கிற இடத்த 0 ஆக்கணும். இங்கே 15 அது 1, அது ரோ 1 கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 15ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போது நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R3 சேஞ்சஸ் டு R3 - 15R1. ஸோ இந்த ரோ 3 as it is எழுதிக்கங்க. ரோ 3 வந்து 15, -3, 9, 21. தென் R1 15ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். R1 15, 1 × 15, 15, 1 × 15, 15, -3 × 15, -45, -1 × 15, -15. ஓகே, மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். 0, -18, 54, 36. அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்குவோம். 0, -18, 54, 36. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட் கீழே உள்ள ரெண்டையுமே நம்ம 0 ஆக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவுக்கு போனீங்கன்னா முதல் நம்பர் -6, அது கீழே உள்ளது நம்ம 0 ஆக்கணும். அந்த 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி இதில் காமனாக ஏதாவது மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிவிட்டு இல்லை காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம், எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, நான் ஆசிட்டிஸ் எழுதிக்க போகிறேன். செகண்ட் ரோஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா -6ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாமே 6ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியதாக இருக்குது. -6ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ -6ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 1 -3 -2 அப்படின்னு வந்துடும். தென் அது மாதிரி தேர்ட் ரோவையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். தேர்ட் ரோ என்ன பண்ணுறேன், R3 is divided by -18. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 18ஆல் டிவிசிபிளோட நம்பராக இருக்கும். 36, 54, -18 தான். ஸோ அப்போ -18ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கூடியது பாருங்கள் 0, 1, -3, -2. ஓகே, இது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பெரிய பெரிய நம்பராக இருக்கிறது கொஞ்சம் இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன நம்பர் ஆகிடும். ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம டிவைட் பண்ணிட்டு போடுறோம். ஓகே, டிவைட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாகவும் போடலாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு 1 கீழே உள்ளது 0 ஆக்கணும். அப்போ ஃபஸ்ட் ரோ ஆசிட்டிஸ் எழுதிங்க, செகண்ட் ரோ ஆசிட்டிஸ் எழுதிங்க. தேர்ட் ரோ மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். தேர்ட் ரோ சேஞ்சஸ் டு R3 - R2. R2வையும் R3யும் சப்ராக்ட் பண்ணாலே போதும். R3 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க 0, 1, -3, -2. தென் ரோ 2 எடுத்து எழுதுங்க 0, 1, -3, -2. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 0, 0, 0 எல்லாமே 0 ஆயிடுச்சு. 0, 0, 0. ஓகே, ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, அது கீழே உள்ளது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ரோவில் மொதல் நம்பர் 1, அது கீழே உள்ளது எல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்புறம் தேர்ட் ரோவில் நமக்கு நம்பரே இல்லை, எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ அப்போ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேங்க் ஆஃப் ஏபி எப்படி இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ செக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஏபினா ஃபுல்லாக பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருப்பாங்க, இது எல்லாமே 0 ஆனதுனால இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, இதில் நம்பர் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குதுன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஏபிக்கு 2 இருக்குன்னா அப்போ ஏக்கு மட்டும் செக் பண்ணிங்கன்னா அதுவும் 2 தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் 2 தான், ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான். இது நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து அதை விட கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, X, Y, Z. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 3 இருக்குன்னா அந்த 3 விட நமக்கு ரேங்க் கிடைக்கிறது 2. அப்போ கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஒரு ரேங்க் 2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா தட் இஸ் யூனிக் சொல்யூஷன். இந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து அதை விட கம்மியாக வருது, ரேங்க் கம்மியாக இருக்கிறதுனால இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ஆனால் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார்ம் ஹென்ஸ் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் கிடைக்கும், ஆனால் நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த சொல்யூஷன் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை மாற்றணும் கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வந்துச்சு இல்லையா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மாக கொண்டு வந்து ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை அப்படியே ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஈக்குவேஷனாக மாற்றணும்னு சொன்னால் இந்த அப்படியே இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டு இன்ட்டு XYZ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக மாற்றி அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணுமோ அது அப்படியே ரிவர்ஸில் செய்யணும். அந்த ரிவர்ஸில் செய்யும் போது என்ன பாருங்கள், 1 into XX plus 1 into YY minus 1 into Z minus 1 into Z equal to -1. Okay, then second equation ஒரு mistake இருக்குது, -1 இருக்குங்க. ஓகே, ஸோ -1 இருக்குல்ல, அந்த -1 கிடையாது, இங்கே ஆக்சுவலாக -3 அது இங்கே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. X 1 into X 1 into YY minus 3 into Z minus 3Z equal to -1. then second equation போது X 0 ஆகிடும். 1 into YY minus 3 into Z minus 3Z then equal to constant பார்த்தீங்கன்னா -2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுக்க முடியுது, ஏன்னா எல்லா டேர்முமே நமக்கு 0 ஆகிடும். 2 ஈக்குவேஷன் மட்டும்தான் ஃப்ரேம் ஆகும். ஆனால் இருக்கிறது 3 வேரியபிள் இருக்கா சார் அப்படின்னால டேக் Z equal to T. நாமளாக வந்து அந்த Zன்றதை டீன்னு நம்மளாக எடுத்துக்கிறோம். டேக் Z equal to T அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த டீயை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃப்ரம் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன, y equal to இருக்கு இல்லையா, y equal to -2 இந்த -3Z எந்த பக்கம் தள்ளிட்டிங்கன்னா +3Z ஆகிடும். ஸோ அதில் இசட்டுக்கு பதிலாக டீயை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, y equal to -2 + 3t அப்படின்னு ஒரு y-உடைய வேல்யூ அதை வச்சுக்கோங்க. தென் இந்த y-உடைய வேல்யூவையும் ZTன்னு எடுத்தோம், இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3ல் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வரும். 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x equal to -1 -y -z அந்த x மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இதில் yக்கு பதிலாக 3t - 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், zக்கு பதிலாக t சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to -1 தென் மைனஸ் ஆஃப் y-னுடைய வேல்யூ 3t - 2
தென் இசட்டுக்கு பதிலாக டி சப்ஸ்டிட் பண்ணால் 3t. அது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள். அதில் -3tயும் ப்ளஸ் 3tயும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகும்போது x ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கோ அதிலேருந்து 2 - 1 1. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிருக்கு, ஒய்யோடைய வேல்யூ இசட்டோடைய வேல்யூ. ஸோ இப்போ x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 3t - 2 அண்ட் z ஈக்குவல் டு t. இதில் டீக்கு பதிலாக நம்ம நம்பர் கொடுக்க என்ன ஆகிடும், நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் தான் இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டீக்கு பதிலாக நீ நம்பர் கொடுக்க எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஒய்னுடைய வேல்யூ இசட்னுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வர்றதுனால நம்ம இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.